Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 7 exercise 4 6th sum பார்க்கலாம் வாங்க. Record the following transactions in 3 column cash book of John. Date கொடுத்திருக்காங்க 2017 December. First one cash balance brought forward. இது எப்பவுமே எந்த சைடு போடுவோம்? cash balance brought forwardனா நம்ம கேஷ் இன் ஹேண்ட் ப்ராட் ஃபார்வர்ட் எல்லாம் ஒன்று தான். அப்போ நம்ம இது வந்து டெபிட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இது எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. சிக்ஸ்த் சம் இன் தி புக் ஆஃப் மிஸ்டர் ஜான் கேஷ் புக் 3 column. 3 columnனா என்ன சொன்னேன்? ஆல்ரெடி 2 columnனா டிஸ்கவுண்ட்டு கேஷ் இருக்கும். 3 columnனா எக்ஸ்ட்ராஸாக ஒரு காலம் பேங்க்கு டேட் ரிசீப்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டிஸ்கவுண்ட் அலவுட் பண்ணோம் டெபிட் சைட் கேஷ் பேங்க். இந்த டிஸ்கவுண்ட் கேஷ் பேங்க் மூணுத்துக்கும் சென்டராக அமௌண்ட்டு மேலே வரணும். அதேமாதிரி டேட் பேமெண்ட் லெட்ஜர் ஃபோலியோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் கேஷ் பேங்க் இது மூணுத்துக்கும் சென்டராக மேலே அமௌண்ட்டுன்னு வரணும். இது இந்த சைடு டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேஷ் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட் அப்படின்னா நம்ம என்ன எழுதுறோம்னா 2 பேலன்ஸ் டேட் 1ன்னு போட்டு 2 பேலன்ஸ் brought down கேஷில் 12,600 எழுதணும். ஓகேங்களா? 2 பேலன்ஸ் brought down கேஷில் 12,600. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் ஓவர் டிராஃப்ட் brought forward. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே நமக்கு கிரெடிட் சைடில் தான் வரணும். அப்போது கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down பேங்க் ஓவர் டிராஃப்ட்னும் போது அப்போ அந்த அமௌண்ட் நம்ம பேங்க்கில் எழுதணும் 36,000 அப்படி. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் பெய்டு டு பெட்டி கேஷியர் பை செக். பெட்டி கேஷியருக்கு நம்ம செக்காக பே பண்ணுறோம். அப்போது அது வந்து பேமெண்ட் சைடில் வரணும். பேமெண்ட் சைடில் 1 டேட் போட்டு பை பெட்டி கேஷியர் நம்ம தான் பே பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோம்? செக்காக பே பண்ணுறோம். அப்போது 3,000 பேங்க்கில் வரணும். ஓகேங்களா? கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ். குட்ஸ் சேல் பண்ணால் அப்போ நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ ரிசிப்ட் சைடில் 12,000 கேஷில் போடணும். அப்போ பாருங்கள், ரிசிப்ட் சைடு டேட் 5 2 சேல்ஸ் 12,000 கேஷில் போடணும். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் கலெக்டட் பை தி பேங்க். டிவிடெண்ட்னாலே நம்ம ரிசீவ் பண்ணுறது தான் ரெசிப்ட்ஸை. ஓகேங்களா? அது நமக்கு இன்கம் மாதிரி ரிசீவ். அப்போது ரிசிப்ட் சைடில் டிவிடெண்ட் அப்படின்னு போட்டு கலெக்டட் பண்ணி டிவிடெண்ட்ஸ் ஆன் ஷேர்ஸ் கலெக்டட் பை தி பேங்க் மூலயமா தான் கலெக்ட் பண்ணுறோம். அப்போது 1,000 rupees பேங்க்கில் வரணும். ஓகேங்களா? கேஷ் பெய்டு இன்டு பேங்க். கேஷ் வந்து பேங்க்கில் பே பண்ணுறோம். அப்போ பேங்க் மூலயமா நம்ம கேஷு உள்ளே வரும். பேங்க்கில் போட்டோன்னா பேங்க் மூலயமா கேஷ் உள்ளே வரும். இப்போ கேஷ் தானே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் நம்ம கை விட்டு போகுது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டர் டு கேஷ். இது நம்ம என்ன சொல்வோம்னா கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோம். கான்ட்ரா என்ட்ரி வந்து நம்ம ரிசிப்ட் சைடும் போடணும், பேமெண்ட் சைடும் போடணும். இப்போ இது பை பேங்க் அப்படின்னு போட்டுட்டு 13 அப்படின்னு போட்டுட்டு பை பேங்க் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10,000. பேங்க்கு பை பேங்க் போட்டுட்டு 10,000 கேஷில் போடணும். ஓகேங்களா? இது 2 கேஷ் அப்படின்னு 10,000 பேங்க்கில் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை தி பேங்க் ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்காக நமக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பேங்க்கில். அப்போ அது என்ன பண்ணோம்? நம்ம பே பண்ணுற மாதிரி. ஏன்னா இப்போ 14 பை இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த சார்ஜஸ் எடுக்கிறாங்க. அப்போ 1,500 பேங்க்கு போட்டுக்கணும். ஓகேங்களா? செக் இஷ்யூட் டு சித்திக். நம்ம செக்கு வந்து கொடுக்குறோம் சித்திக் அவருக்கு. அப்போ நம்ம கொடுக்குறோம். அப்போ பேமெண்ட் சைடில் வரணும். அப்போ 18 பை சித்திக் அக்கௌண்ட் 8,000. ஓகேங்களா? ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃபார் ஹிம் இருக்குது பாருங்கள். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 200. ஓகேங்களா?
next insurance claim. Insurance claim received by check deposited into bank 17,000. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம். அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ ரிசிப்ட் சைடில் வரணும். ஆனால் அந்த கிளைம் பண்ண செக்கை பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிடுறோம். அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பேங்க்கில் இந்த கேஷ் போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பாஸ்கர் கிட்டது கேஷ் ரிசீவ் பண்ணுறப்போ 28 டு பாஸ்கர் அக்கௌண்ட் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணுறோம்? 15,000 ரிசீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? 15,000 ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கு டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம் 150 கொடுத்துருக்காங்க. அப்போ 150 டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் 18,600 டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி எழுதிக்கலாம். பை பேங்க் டு கேஷ். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன அமௌண்ட் வரும் நம்ம எப்படி எழுதுறோன்னா, ஃபஸ்ட்டு கேஷில் எக்ஸஸாக 18,600 போக மீதி இருக்க கேஷ் தான் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணனா, இந்த 12,600 இதெல்லாம் நம்ம 3 ஆட் பண்ணோம்னா 39,600. ஓகேங்களா? $39,600ல இந்த 10,000 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த சைடு நமக்கு கேஷ் எவ்வளோ இருக்குது? 10,000. 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 29,600 வருது. 29,600ல அவங்க என்ன சொல்கிறாங்க? 1600ல அவங்க என்ன சொல்கிறாங்க? எக்ஸஸ் 18,600 போக மீதி அமௌண்ட்டு தான் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோன்றாங்க. அப்போ 89,600 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 9ல் 8 போச்சுன்னா 1 2 நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருது? 11,000 வருதுங்களா? புரியுதுங்களா? இந்த 12,600 இந்த 12,000 இந்த 15,000 மூணு நம்ம ஆட் பண்ணோம்னா 39,600 வரும். ஆல்ரெடி நம்ம பேங்க்குக்கு நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? இங்கே 10,000 போட்டிருக்கோம் ஆல்ரெடி கேஷில். இங்கே ஆல்ரெடி நம்ம கேஷில் எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. 39,600 10,000 மைனஸ் பண்ணோம்னா 29,600. அவங்க எக்ஸஸ் எவ்வளோ காசு கழிக்கணும்னு சொல்கிறாங்க? கொஷினில் 18,600 கழிக்கணுன்றாங்க. இப்போ ரிமைனிங் பேலன்ஸ் 11,000. இப்போ இந்த 11,000 தான் பேங்க் அப்படின்னு கேஷில் போடணும். கேஷ் அப்படின்னு இங்கே பேங்க்கில் போடணும். ஓகேங்களா? இப்போ இது நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த சைடு வந்து 39,600 வருது. இந்த சைடு 39,600க்கு நமக்கு 18,600 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 18,600 நம்ம என்ன பண்ணணும்? பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 18,600 எழுதணும். ஓகேங்களா? பை பேலன்ஸ் கேரி டவுன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா பேங்க் வந்து இந்த சைடு அதிகமாக இருக்குது 48,500. கிரெடிட் சைடு பேங்க் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது 48,500. இந்த சைடு டெபிட் சைடு பேங்க் வந்து 48,500க்கு 9,500 ருபீஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9,500 ருபீஸ் டு பேலன்ஸ் கேரி டவுன். கேரி டவுனில் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு தான் எழுதணும். இப்போ டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 9,500 ருபீஸ் எழுதணும். ஓகேங்களா? அதாவது December 31 போட்டு எழுதணும். அதே மாதிரி இந்த சைடும் கேரி டவுன் December 31 போட்டு எழுதணும். புரியுதுங்களா? இந்த கேஷுக்கு வந்து டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குது. அதனால கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கேஷ் 18,600 போட்டு டேலி பண்ணிக்கிறோம். ஆனால் பேங்க் வந்து டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. சாரி, பேங்க் வந்து கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. இந்த சைடு அதிகமாக இருக்குது 48,500. ஆனால் இந்த சைடு வந்து 9,500 ருபீஸ் கம்மியாக இருக்குது. அதனால் டூ பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க்கு 9,500 ருபீஸ் போட்டு
48,500 போட்டுக்கிறோம். இது டிஸ்கவுண்ட் ஆலோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் அதில் இருக்க அமௌண்ட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இந்த சைடு கேரி டவுன் கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேட் போட்டு டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேட் போட்டு எதுக்கு கேரி டவுன் கொடுத்துருக்கோம், பேங்க்குக்கு தான் கேரி டவுன் கொடுத்துருக்கோம். அப்போ பேங்க்குக்கு இங்கே ப்ராட் டவுன் போட்டு எழுதணும். இப்போ இந்த சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இங்கே நம்ம எதுக்கு கேரி டவுன் கொடுத்துருக்கோம், கேஷ்க்கு. இப்போ கேஷ்க்கு 18,600 ப்ராட் டவுன் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்ட்ரா என்ட்ரி சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் சிசின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். எல்லாருக்கும் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.